நம்ம அடித்த மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ டாட்டாக்கு கேட்டுச்சு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களும் பிஎஸ்என்எல்லும் கைகோர்க்க போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இந்தியா 3 கம்பெனி, இந்தியாவோட 3 பிக்கஸ்ட் டெலிகாம் கம்பெனி சொல்லி வச்ச மாதிரி விலையை பயங்கரமாக ஏற்றுனாங்க. இதை ஏற்றின உடனே நிறைய பேர் பிஎஸ்என்எலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் 2.5 மில்லியன் பீப்புள் பிஎஸ்என்எலுக்கு ஜம்ப் ஆகியிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கிளே வந்திருக்குது. இந்த கொஞ்சம் காலகட்டத்தில் விலையேற்றினதுனால 2.5 மில்லியன் பீப்புள் அண்ட் 2.5 லேக் பீப்புள் நம்பரே போட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் நம்பரே பிஎஸ்என்எலுக்கு போகிறோன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஆனால் இவ்வளவு பண்ணக்கூடிய பிஎஸ்என்எல்ல ஒரு மிகப்பெரிய ஃப்ளா இருக்குது. இன்னமும் இந்தியா ஃபுல்லாக 4G பிஎஸ்என்எல்ல கிடையாது, 5G கிடையாது. அங்கே தான் நம்ம டாட்டா என்டர் ஆகுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது? இந்த கேம் பயங்கரமாக ஹீட் அப் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது? ரத்தன் டாடா அவங்களோட கம்பெனி டிசிஎஸ் அண்ட் பிஎஸ்என்எல் ஒன்னா சேர்ந்து இப்போ வோடஃபோன் இந்தியா, ஜியோ அண்ட் ஏர்டெல் இந்த 3 கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு எதாவது டைரக்டா பாதிக்குங்கிறது வரைக்கும். இதெல்லாம் அவங்க சண்டை போட்டுக்கிற விஷயம் நினைக்கிறீங்களா? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு நெட்வொர்க் டேட்டா பேக்கையுமே அஃபெக்ட் பண்ண போகுது. இந்த வீடியோ அப்படிதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை டைரக்டா அஃபெக்ட் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னால டெய்லி உங்ககிட்ட 10 நிமிஷத்துல சேர்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் என்னால் உங்ககிட்ட இந்த உலக இன்ஃபர்மேஷனை சொல்ல முடியும். Now let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இந்த ஜியோ எவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் யூஸ் பண்ணுறாங்கங்கிற கணக்கு, வோடாஃபோனை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஏர்டெல் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, பிஎஸ்என்எல் இப்போ யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம குடும்பத்திலேயே ஒரு கண்டிப்பாக ஒருத்தங்களாவது பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் யாரையும் தேட முடியலன்னா இங்கே பாருங்கள், நான் என்னோட பிரைம் நம்பர் இன்னும் பிஎஸ்என்எல்ல வச்சுட்டு இருக்கிறவன் தான். என்னையும் உங்கள் ஃபேமிலியில் ஏற்றுப்பீங்கல்ல? ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்களாவது பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜியோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 39.3% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஃபார் அ கம்பெனி that came in 2016, this is a crazy number. அதே மாதிரி ஏர்டெல் பாத்தீங்கன்னா 32.85% வச்சிருக்காங்க. வோடஃபோன் இந்தியா 19%. ஸோ 39 ஜியோ, 32 ஏர்டெல், 19 வோடஃபோன் அண்ட் பிஎஸ்என்எலுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க 8%. அந்த 8ல் நானும் ஒன்று. ஸோ இதுதான் பிஎஸ்என்எலோட ஆடியன்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஆனால் இப்போ பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து ஜென்ரலாக மக்களுக்குள்ள நிறைய இருந்துச்சு. அதனால தான் நிறைய பேர் ஜியோவுக்கோ ஏர்டெல்கோலாம் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம ரியலைஸ் பண்ணணும், 1995ல் முதல்ல மொபைல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இந்த ஹச் ஆடெல்லாம் வரும்ல, அந்த கம்பெனி, அப்புறம் பிபிஎல் நினைக்கிறேன், அப்புறம் எஸ்ஆர்னு ஒரு மொபைல், இந்த மாதிரி 1995ல் இந்தியாவில் ஒரு பஞ்ச் ஆஃப் நெட்வொர்க் இருந்தாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு ஆள்னு பார்த்தோன்னா நம்ம ஏர்டெல் மட்டும் தான் சொல்ல முடியும். அப்போ இருந்தவங்க எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. ஸோ ஆனால் அந்த ஒரு கம்பெனி இருக்குல்ல, 1995 லான்ச் பண்ணப்போ அப்போவே பிஎஸ்என்எல் இருந்துச்சு. ஆனால் ஏனோ தெரில இந்தியன் கவர்மெண்ட் பிஎஸ்என்எல் 7 வருஷத்துக்கு மொபைல் செக்டாருக்குள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. இந்தியாவோட பிஎஸ்என்எல் ஒரு பயங்கர ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருந்தாலும் நம்ம லேண்ட்லைன் கனெக்ஷன் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. 2002ல் தான் பிஎஸ்என்எலுக்கு உள்ள ஸ்பேஸே கொடுக்குறாங்க. பை தட் டைம் பிஎஸ்என்எல் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10-15 பேர் கேமில் இருக்காங்க. ஆனால் பிஎஸ்என்எல் ஜாயின் பண்ண கொஞ்சம் நாட்கள்லேயே செகண்ட் பிளேஸ்க்கு போனாங்க. இந்தியாவிலே செகண்ட் பிக்கஸ்ட் பிளேயராக ஒரு கவர்மெண்ட் கம்பெனி மாறுறது ஒரு கிரேசியான விஷயம். கரெக்டாக வேர் தேர் ஆர் சோ மெனி பிரைவேட் பிளேயர்ஸ். எப்படி மாறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் 2 மேசிவான ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. ஒன்று, இன்கமிங் கால்ஸ் ஃப்ரீ. இன்கமிங் கால் ஃப்ரீ இது எப்பவுமே இருக்கிறதா? மதன் கால் பண்றவன் தானே காசு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. 2000ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் வந்தா கூட அதுல இருந்தும் காசு எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பிஎஸ்என்எல் இன்கமிங் காலை ஃப்ரீ ஆக்குனாங்க. ரெண்டாவது பிஎஸ்என்எல் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவில் இருக்கிற செல்போனுக்கு கால் பண்ணா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டாங்க, ரோமிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோமிங் சார்ஜ் எல்லாம் கட் பண்ணாங்க. இதுக்கு தான் ஒரு பிஎஸ்என்எல் தேவை. ஏன்னா இந்த பண்ண முடியும் கம்பெனிஸ், ஆனா பண்ணல. ஏன் பண்ணோம்? இந்த சூரரை போட்டுல சொல்ல மாதிரி என்னால் பண்ண முடியும், ஆனால் பண்ண மாட்டேன், ஏன்னா அதுலேருந்து எனக்கு ப்ராஃபிட் வருதுல்ல. அதனால கம்பெனிஸ்லாம் பண்ணாமல் இருந்தாங்க. பிஎஸ்என்எல் இந்த ஸ்கீமை இந்தியா ஃபுல்லாக நீங்கள் யாருக்கு கேட்டாலும் பேசலாம், அதுக்கு ரோமிங் சார்ஜ் கிடையாது. இன்கமிங் கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு காசு கிடையாது, நீங்கள் பே பண்ண வேணாம் அப்படின்னு இந்த 2 ஸ்கீமையும் லான்ச் பண்ண உடனே பிஎஸ்என்எலுக்கு மக்கள் அலமோதி சேர்ந்தாங்க, செகண்ட் பிளேஸ்க்கு போனாங்க. 2008ல் BSNL was a very profitable company as recent as 2008. பட் அதுக்கப்புறம் தான் BSNLோட ஃபால் ஏற்பட்டுச்சு. 2016 உங்களுக்கு தெரியும், ஜியோ வந்தான். ஜியோ வந்து நமக்கு கதையெல்லாம் தெரியும்.
ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுத்தாங்க. எனக்கு ஜியோ மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது, பிகாஸ் தி டெமோக்ரட்டைஸ்ட் இன்டர்நெட்டுங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். அதனால தான் நான் இங்கே இருக்கேன், நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லைனா இந்தியாவில் வந்து ஒரு நாளுக்கு 3 GB பேசுகிற நாட்கள்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. நம்ம 3 மாதத்துக்கு 3 GB பேசிகிட்டு இருந்தோம். ஒரு மாதத்துக்கு 1 GBன்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு கண்ட்ரியில் ஒரு நாளுக்கு 3 GB டேட்டாங்கிற வேணுங்கிற ஒரு ரெவல்யூஷனை கண்டிப்பாக முகேஷ் அம்பானி பண்ணாரு. அதுக்கு மேசிவ் ரெஸ்பெக்ட். பட் எண்ட் ஆஃப் த டே முகேஷ் அம்பானி ஒரு பிஸ்னஸ் மேன். அந்த பிஸ்னஸ் மேனை செக்கில் வைக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் கம்பெனி எந்த ஒரு ஃபீல்டுலையுமே கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த இடத்துல அந்த கவர்மெண்ட் கம்பெனி மிஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா லான்ச் பண்ணப்போ ஜியோ வந்து 4G கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த 4G வந்து இத்தனை வருஷமா இருந்த பிஎஸ்என்எல்க்கு கொடுக்கப்படலை, ஜியோவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பிஎஸ்என்எல் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, நம்மள எப்படி கொடுக்குறது அப்படின்லாம் சொல்லி விட்டாலும் ஏர்டெல், ஜியோ அண்ட் வோடஃபோன் இந்தியா இதை கேபிட்டலைஸ் பண்ணி 4G மார்க்கெட்டை பயங்கரமாக கேப்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ 5G வேற கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் பிஎஸ்என்எல் வந்து ஆனால் இன்னும் 4G இந்தியா ஃபுல்லாக போய் சேராமல் இருக்கிற நிலைமையில பிஎஸ்என்எல் மாட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் டாடா வர போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சீன் இன்னும் இருக்குது, நம்ம பாக்கி இன்டர்மிஷனுக்கு முன்னாடி அதை சொல்லிடுறேன். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் ப்ரைஸை ரைஸ் பண்ணாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் ரைஸ்லாம் ஏன்னா மக்கள் இது டைரெக்டாக பாதிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், கரெக்டாக? ஸோ மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் வந்து TRAI அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க, டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. பேசிக்காக இந்தியாவில் இருக்கிற டெலிகம்யூனிகேஷன் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பாடி. இஷ்டத்துக்கு நீங்களாம் பயங்கர விலையேற்றக்கூடாது, அப்படிலாம் பண்ணீங்கன்னா வந்து TRAI வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க, இப்படி பண்ணாதீங்க மக்கள் பாதிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு நடுவர் இருக்காங்க. ஆனால் இந்த TRAI என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி 3 பேரும் ஒன்றா விளையாடுறாங்கல்ல, இது சொல்லி வச்ச மாதிரி தான். நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே ப்ரைஸ் ஏற்றுவோம், அவன் கஸ்டமர் அவன் கிட்ட இருப்பான், நம்மளோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஒரு விஷயத்தை பேசிட்டு தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த TRAI கேள்வி கேட்கணும். ஏன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது 1%, 2% கிடையாது. கவர்மெண்ட் வந்து 1%, 2% ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லில் ஏற்றுனாங்கன்னா நம்ம எவ்வளவு கடுப்பாகிறோம். இவங்க ஒரே நேரத்தில் 25%, 30% ஏற்றுறாங்கன்னா உடனே TRAI கேள்வி கேட்கணும். ஆனால் TRAI என்ன சொல்லிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 5Gலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதனால அவங்க பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் பிகேம் அ லீகல் திங். அண்ட் இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்கும் விளையாடுறாங்கல்ல மக்கள். ஆனால் எல்லாருமே 5G இவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம டேட்டா யூஸ் பண்ணுறோம், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோ அவங்கவுங்க ஃபோனில் இப்படி தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இல்லை வீட்டில் வந்து வைஃபை இருந்துச்சுன்னா வைஃபை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பிஎஸ்என்எல் கிராமங்களில் அதுலேயும் பெனிஃபிட்டான ஒருத்தன் நான் வந்து கங்குவார்பட்டி கல்லுப்பட்டின்னு ஒரு கிராமம் வந்து வத்தலகுண்டு கிட்ட கொடைக்கானல் அடிவாரத்தில் இருந்துச்சு. நான் அங்கே தான் ரொம்ப வருஷம் வாழ்ந்தேன், ஒரு 6-7 வருஷம் நான் அங்கே தான் வாழ்ந்தேன். அந்த இடத்துல எவனுமே இன்டர்நெட்டை பற்றி கவலைப்படுவாங்கிறத வந்து எந்த பெரிய கம்பெனியும் யோசிக்கல. நான் பிஎஸ்என்எல் கவலைப்பட்டு அங்கே லேண்ட்லைன் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் யூடியூப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அங்கே தான். ஸோ கிராமங்கள் ஃபுல்லாக வந்து பெனிட்ரேட் பண்ணி பிஎஸ்என்எல் வைஃபை கனெக்ஷனையும் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாருக்குமே வந்து ஜியோ இவ்வளோ மினிமம் சார்ஜே உங்களுக்கு வந்து ஜியோவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 200, ஓகேவா? ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இந்தியா இப்போ இந்த ப்ரைஸ் ரைஸ்க்கு அப்புறம் மினிமம் சார்ஜ் நீங்கள் வந்து 200 rupees per month பே பண்ணணும். பிஎஸ்என்எல் நீங்கள் 3-4 மாதத்துக்கு 100 ரூபாய் பே பண்ணால் போதுங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக பிஎஸ்என்எல்க்கு ஜம்ப் ஆவாங்க, கரெக்டாக? ஏன்னா எல்லாருமே 4G யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே 5G யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி இருந்துக்கிட்டு அவங்க ஒரு பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, டிவி தான் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன பேசிக் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கலாம். அவங்ககிட்டயும் ஜியோ ஆர் ஏர்டெல் ஆர் வோடஃபோன் இந்தியா யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் 200 ரூபாய் பில்லுங்கிறத வந்து 100 ரூபாய் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். பட் இந்தியாவில் நிறைய பேருக்கு அது ரொம்ப பெரிய மணி. இந்தியா இஸ் அ புவர் கண்ட்ரி, லெட்ஸ் அக்செப்ட் தட். அப்போ நிறைய பேர் ஏழ்மையில் இருக்கிறப்ப 100 ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகை மாதம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்னு ஈடி சொல்கிறாங்க. 2.5 மில்லியன் வந்து புது கஸ்டமர்ஸ், 2.5 lakh பிஎஸ்என்எலுக்கு போகிறோம், ஏன்னா அங்கே விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகுறாங்க. இந்த நேரத்தில் தான் இப்போ டாட்டா என்ட்ரு ஆகுறாங்க. ஆனால் இவ்வளோ பண்ணாலும் பிஎஸ்என்எல் வந்து ஸ்டில் அந்த மார்க்கெட்டை தான் கேப்சர் பண்ண முடியும், கரெக்டாக? அதாவது எனக்கு ஜியோ அதிகமாக இருக்குது விலை, எனக்கு வோடஃபோன் இந்தியா விலை அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து இது ஏர்டெல் விலை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தான் பிஎஸ்என்எலுக்கு போகிறாங்க. பட் அதை தாண்டி பிஎஸ்என்எலுமே 4G கொண்டு வரணும், பிஎஸ்என்எல் 5G கொண்டு வரணும். ஏன்னா அந்த பார்ட்டிக்கும் அஃபோர்டபுளாக 5G போய் சேரணுங்கிறது தானே மேட்ரு. அதுதானே இந்தியாவோட வேல்யூ சிஸ்டமே. இருக்கிறதுலையே ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி கிராமத்தில் எல்லா விதத்துலையுமே வந்து அழுத்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் ஒரு வயசான மூதாட்டிக்கும் வந்து அதே 5G இருக்கணும், as good as the prime minister of the countryங்கிறது தான் இந்தியாவோட philosophy. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் விலைக்கு
யார் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா BSNL மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த BSNLக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக தான் வந்து இப்போ டாடா வந்து சேர்ந்திருக்காங்க. இதுக்கு தான் இவ்வளோ பெரிய லீட் எடுத்தேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிச்சுன்னா தான் இப்போ டாடா வந்து சேர்றது எவ்வளோ முக்கியம்னு தெரியும். டாடா இதே இண்டஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி டாடா டொக்கோமோங்கிற பேரில் இருந்தாங்க. அதுலேயும் நான் சப்ஸ்கிரைபராக இருந்திருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டாடா டொக்கோமோ ஆனால் வந்து கடைசியில் கையெல்லாம் சுட்டுக்கிட்டு கிளம்பி போனாங்க. ஆனால் இப்போ டாடா வந்து மறுபடியும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கம்பேக் கொடுக்குறாங்க த்ரூ TCS, டாடா கம்யூனிகேஷன் சர்வீஸ். ஸோ TCS அண்ட் BSNL வந்து 26,821 crores வந்து ஒரு டீல் மேக் பண்ணியிருக்காங்க. BSNL வந்து டாடாக்கு TCSக்கு 26,000 crores வந்து பே பண்ண போறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்ச காலகட்டத்தில் 1 lakh பேஸ் டிரான்ஸ் ரிசீவர் ஸ்டேஷன்ஸ், ஓகேவா, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க 4G-யா எக்யூப் பண்ண போறாங்க. BSNL-ஓடது. BSNL-ஓட டவர் வந்து சிட்டியில் மட்டும் கிடையாது, சோன்மார்கில் இருக்கும், காஷ்மீரில், சத்தீஸ்கரில், முழுக்க நக்சலைட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல, போலீஸே உள்ள பயப்பட போகக்கூடிய இடத்துல வந்து BSNL டவர் வச்சு அவங்களுக்கும் நெட்வொர்க்கை வந்து BSNL கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தியா பூரா இருக்கக்கூடிய 1,00,000 டவரை வந்து 4G எக்யூப்டாக மாற்றுறதுக்கு TCS கூட டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே முழுக்க இந்தியாக்குள்ளேயே உருவாக்கப்பட போகுது. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அது ஒரு ரெகுலேஷனாகவும் வச்சிருக்காங்க. TCSும் அதை தான் பண்ண போகிறாங்க. பட் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, மதனு 5G உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், 4G-யை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா 4G முதல்ல BSNL எல்லா கிராமங்களையும் போய் சேர்க்க போகிறாங்க. அதை சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் 5G ரோல் அவுட்டையும் TCS தான் பார்த்துக்க போகிறாங்க. அண்ட் ஃபியூச்சர் 5G ரோல் அவுட் வில் பி கேரிட் ஃபார்வர்ட் பை TCS அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, 5G மட்டும் கிடையாது, அது போக சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டு என்ஷூர் சீம்லெஸ் டிரான்சிஷன் டு அட்வான்ஸ்டு டெலிகாம் சர்வீசஸ். ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்கிரேட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்துக்குமே வந்து சாஃப்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ரெண்டையுமே TCS வந்து BSNLக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் வச்சுக்கிறாங்க. இது போக 10 வருஷத்துக்கு, இப்போ நம்ம 2024 இருக்கோம், ஸோ 10 இயர்ஸ்க்கு வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்டுமே வந்து TCS கிட்ட தான் போகுது, டாடா கிட்ட போகுது. டாடா டைரக்டாக இந்த ஃபீல்டில் ஒரு புதுசாக டாடா டொக்கோமோ மாதிரி ஒரு சிம்மை இறக்கி சண்டை போடலைனாலும் ரிலையன்ஸ் கூடயும் ஏர்டெல் கூடயும் டாடா வந்து BSNL கூட டைப் பண்ணி, இந்தியாவோட கவர்மெண்ட்டோட டைப் பண்ணி அவங்க வந்து இந்த ஃபைட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அஃபோர்டபுள் 4G அண்ட் 5G டு காமன் மேன் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு விஷயத்தில். அண்ட் இதுக்கெல்லாம் காசு எப்படி BSNLக்கு வரும்? BSNL ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் தான். ஆனால் இந்த பட்ஜெட்டில் ஏகப்பட்ட குறைகள் இருந்தாலும் ஒரு விஷயம் அதிகமாக பேசப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, BSNLக்கு இந்த கவர்மெண்ட் வந்து 1.28 lakh crores வந்து அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டா BSNLக்கு இருக்கும்னு நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் MTNL வேற BSNL கிட்ட சேர்த்து வச்சுட்டாங்க. MTNL இன்னும் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் ஆகும். பட் ஸ்டில் அட்லீஸ்ட் சம்திங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். 1.28 lakh crore, இதில் நிறைய பென்ஷன் ஃபண்டு போகும், அது போக இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனேபிள் பண்ணும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் போக 1.28 lakh crore வந்து BSNL MTNL ரெண்டு கம்பெனிக்குமே வந்து கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. BSNL யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவிலே BSNL பற்றி பேசினதை சொல்லியிருந்தேன். BSNL ஒரு SCTC பஸ். இருக்கிற தீபாவளி சீசன்லையும் பொங்கல் சீசன்லையும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால ஒரு பிரைவேட் பிளேயரும் 1000 ரூபாய் 2000 ரூபாய்னா மதுரைக்கு போகிற பஸ், மதுரை திருச்சிக்கு போகிறதுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய், பாண்டிச்சேரிக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து 500 ரூபாய், நீ பீக் சீசன்லையும் சரி சாதாரண சீசன்லையும் சரி உன்னை போய் பத்திரமா இறக்கி விட்றேன்னு கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அந்த பஸ்ஸு தான் வந்து நம்ம BSNL. இங்கே இருக்கிற மிகப்பெரிய நெட்வொர்க் இங்கே வர்றதுக்கு முகேஷ் அம்பானிக்கும் ஏர்டெலுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் தான். ஆனால் உங்களை செக்கில் வைக்கிறதுக்கு என்றைக்குமே ஒரு BSNL வேணும். ட்ராய் தான் சொல்கிறாங்களே, அவங்க ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களே, அதுக்கான டஃப் கொடுக்கறதுக்கு BSNL தேவை. இப்போது நீங்கள் நான் பேசுகிறோம்ல, அதே மாதிரி ஜியோவுக்குள்ளே மிகப்பெரிய மேசிவான மீட்டிங்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. போர்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். என்னங்க திடீர்னு BSNL வந்துடுவோம் போலயே, என்னங்க நிறைய பேர் ஜம்ப் ஆகிட்டு இருக்காங்கிறத கண்டிப்பாக பேசுவாங்க. ஏன்னா 2.5 மில்லியன் நியூ யூசர்ஸ் for BSNL is no joke. 8% இங்கே வந்து 4G 5Gன்னு மிகப்பெரிய சர்வீசஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கப்போ இன்னும் நிறைய இடத்துல 3G தான் இருக்குது, 4G கொஞ்சம் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்குது. அந்த BSNL வந்து இன்னமும் 8% இந்தியாவில் மார்க்கெட் ஷேரை வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்திய மக்கள் வந்து என்னைக்குனாலும் BSNLக்கு சான்ஸ் கொடுத்துருவாங்கங்கிற பயம் ஜியோவுக்கும் ஏர்டெலுக்கும் இருக்கணும். அந்த பயம் வந்து என்றைக்குமே ஜியோவையும் ஏர்டெல்லையும் ஒரு செக்கில் வச்சிருக்கும். எண்ட் ஆஃப் த டே ஒரு கன்சியூமராக நீங்கள் நான் பெனிஃபிட் ஆகிட்டு இருப்போம். அண்ட் எப்போவுமே ஒரு செகண்ட் நம்பர் வந்து BSNL வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா நான் ஏன் BSNL வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கே சென்னையில் ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து எல்லா டவரும் காலியாகி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அந்த பிரளயத்துக்கு நடுவில் ஒருத்தன் வந்து டவர் வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கணும்னா ஜியோ ஏர்டெல் யோசிக்கிறதுக்கு முன்னாடி BSNL டவர் அங்கே இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் இன்னும் BSNL வச்சுட்டு இருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நேச்சுரல் கலாமிட்டிஸ்லாம் என்றைக்குமே BSNL தான் முதல்ல இருந்திருக்காங்க. ஏன்னா பாஸ்ட்டில் இருந்திருக்காங்க, அதனால சொல்கிறேன், சும்மா சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்ல. ரொம்ப சிம்பிளாக செல்ஃபிஷ் ரீசனுக்காக இன் கேஸ் ஆஃப் கலாமிட்டி BSNL இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும்
எதை யூஸ் பண்ணுங்கிறதுக்குள்ளே நான் வரல. பட் தென் ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணீங்கனாலும் நீங்கள் பெனிஃபிட் ஆவீங்க பிகாஸ் ஆஃப் டாடா BSNL டைப். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது BSNL ஒர்க் பண்ணாங்கன்னா, ஃபேமிலியில் யாராவது BSNL ஒர்க் பண்ணாங்கன்னா, ஆர் எந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க உங்களை கொண்டாடி தள்ளுவாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற BSNL ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனும் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் தான். அதுக்கு சரியான பட்ஜெட்டும் அதுக்கு சரியான கைடன்ஸ்லாம் கூட அவங்களே பண்ணிப்பாங்க. நீங்கள் சரியான பட்ஜெட்டை மட்டும் கொடுங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனை எவ்வளோ மாஸ் பண்ணுறாங்கிறத பாருங்கள். நாளைக்கு அவங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் MG ஸ்குவாடில் சேரலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி இதெல்லாம் உங்ககிட்ட வந்து பேச முடியும். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும், மதன் கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கமெண்ட்டில் இருக்குது. ஸோ கமெண்ட், ஃபாலோ அண்ட் நாளைக்கு என்ன பேசணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், cheers, share maximum, especially with people who are in government jobs. They will love you. Cheers. MG Squad.